ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இந்த லக்னப்படி பலனை பார்க்கும் பொழுது 100% சரியாக வருங்க. இப்போது கடக லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய அதிபதி சந்திர பகவான் 2.25 நாள் இருப்பார். இப்போது நம்ம ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு பலனை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ சனி பகவான் 9ல் இருக்கார். இந்த சனி பகவான் 9ல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். சனி பார்வை அப்படின்னும் பொழுது 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் அதிகப்படியாக உழைப்பீங்க, அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்ப்பீங்க. பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 11ஆம் இடத்தை சனி பார்த்தால் லாபம் அதிகம் கிடைக்காது, மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கான பலன் தான் கிடைக்கும் மொழிய நீங்கள் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு ஐடியா இருக்கும், இந்த வருஷம் இந்த மாதம் இதை செய்யணும், இந்த வாரம் இதை செய்யணும் அப்படின்னு. அப்படி உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறாது. ஏன்னா 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், நிறைவேறாது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 11ஆம் இடம் மூத்த சகோதரம். ஸோ சகோதரர்களே உங்களுக்கு பகையாக இருப்பார்கள். அது இளைய சகோதரமாக இருக்கலாம், மூத்த சகோதரமாக இருக்கலாம். உங்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்க எதிரிகளாக இருப்பார்கள், அல்லது அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார், 9 கூடையவன் 12ல் இருக்கார். இந்த கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் இப்போது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளி மாநிலம் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது நிறைய பேருக்கு. இப்போது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்காக சென்றாலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 12ல் குரு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட் வாங்க. இப்போ அற்புதமான ஒரு நேரம். அது கைகூடி வருமா? கைகூடி வரும். அடுத்தது 6ஆம் இடம். எதிரிகள் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காதுங்க. நீங்கள் பயப்படவே வேணாம். யாராவது எதாவது பண்ணுவானோ, அலுவலகத்தில் எதாவது பிரச்சனை பண்ணுவானோ, யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. இந்த 8ல் ராகு இருக்கிறது மைனஸ் என்று சொன்னாலும் கூட குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பார்த்து பேசுங்க, பார்த்து பழகுங்க. உள்நாட்டு வாணிபம் பண்ணக்கூடிய, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய அன்பர்கள்
நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரம். இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி இந்த கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷமான ஒரு வாரம் என்று கூட சொல்லலாம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4, பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு முதல் தர யோகாதிபதி 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் இது நாள் வரைக்கும் கடகத்தில் நீச்ச நிலையில் இருந்தார். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இது நாள் வரை ஒரு பின்னடைவை சந்தித்தீர்கள், சரிவர சாதிக்க இயலவில்லை. ஆனால் இப்பொழுது செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை சிறப்பாக அமையப்போகிறது. 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். 11க்குடைய சுக்கிரன் 10ல் இருக்கார். 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 12ல் இருக்கார். இது சிறப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிறப்பு தான். இப்போ இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க. சில பேர் போகலாமா? தாராளமாக போகலாம். நீங்கள் உயர்கல்விக்காக போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக விரும்பி சென்றாலும் சரி, நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. ஏன்னா 9க்குடைய குரு 12ல் இருக்கிறாரு, 12க்குடைய புதனும் 12ல் இருக்கார். சிறப்பான நேரம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம், சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், என்னதான் பண வரவு சிறப்பாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பல்ல. அப்போது கேது 2ல் இருக்கான்னு சொன்னால் அப்போ பண வருவாய் வரும், கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்து பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பார்த்து பேசுங்க. கணவன் மனைவியிட்ட விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் பேசுவதில் சூதனமாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சனி பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்லது அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எடுக்கிற முயற்சி காலதாமதமாகும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஜெயிக்காது, செகண்ட் அட்டம்ப்ட்டு தான் ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்ல, அது குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்குமானா சில நேரம் பிரச்சனைகள் கொண்டு வரும். பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சி தேவை. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறது சிறப்புங்க, அற்புதங்க. வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, தோட்டம் துறவு வாங்க போகிறீங்க, சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறோம். வண்டி வாங்க, ஃப்ளாட்டு வாங்க அற்புதமான ஒரு நேரம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையும். அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். அசையா சொத்துக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு ரொம்ப இது வந்ததுன்னா பஞ்சாயத்து, அது நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க, அங்கே போய் சம்பாதிக்க முடியும்.
ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எதாவது பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்காதீங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகள் கூட பிரச்சனை வரலாம். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம், அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பெண்களால் ஆதாயம், வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருக்கணும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இவங்கெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, திருப்திகரமான ஒரு நிலை. உயர் அதிகாரிகள் மட்டும்தான் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஈஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. 10ஆம் இடத்து அதிபதி 2இல் இருப்பதால் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வரும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு உச்சமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சம்பாதிப்பீங்க. வழக்கறிஞர், ஆசிரியர், பேராசிரியர், ஜோசியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சூப்பரான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாக. மற்றபடி 5க்குடைய செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. திருப்திகரமான ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி இந்த செவ்வாய் என்னுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் வீட்டை பார்க்கிறது, சனியை செவ்வாய் பார்க்கிறது. அப்போ மெடிக்கல் சார்ந்த பிரிவில் அதாவது வேலையை முயற்சி பண்ணுறீங்க, எம்பிபிஎஸ் சேரணும், இல்லை இது மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது அட்மிஷன் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதுபோல் அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி சிறப்பான ஒரு வாரம். நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.